உங்களுக்கு ஒரு காரியம் புரியல. இந்த கவலை வந்து என்ன பண்ணுதுன்னா, உங்க கவனத்தை அப்படியே ஆண்டவர்கிட்ட எடுத்து வேற பக்கம் திருப்பி விட்டுருது. God wants you to stay focused on him. நீங்க அவர் மேல கவனத்தை வைத்து நீங்க தண்ணீர்ல நடக்கணும். அதுதான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கார். பட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, காத்தை பார்த்து கவலைப்படுறீங்க, காத்தை பார்த்து பயப்படுறீங்க. கடல் இவ்வளோ பெருசா இருக்குது, ஐயோ இது எவ்வளோ ஆழமா இருக்கும், அதை பார்த்து பயப்படுறீங்க. இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து தேடி கண்டுபிடிச்சு கவலைப்படுகிறீங்க. உங்களுக்கு ஆண்டு நல்ல ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கிறார். சரி, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வர்றீங்க, பிஸியாக இருக்கீங்க, ஓகே. உங்கள் ஃப்ரீ டைம் ஒன்று இருந்துச்சுன்னா, ஆண்டவருக்கு நேரத்தை எடுத்து வச்சிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்? ஜபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். அதை தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃப்ரீ டைமில் உட்காந்துட்டு தேவையில்லாததெல்லாம் யோசித்து கவலைப்படுவீங்க. அதான் சொல்கிறேன், பிசாசை நீங்கள் தான் பிடிச்சி வச்சுருக்கீங்க. சொல்கிறது உங்களுக்கு புரிதுங்களா? அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் பார்த்துக்கொள்வார், அவர் பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதம் முடிகிறதுக்கு முன்பாகவே நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே தேவன் செய்வார். ஒரு ஆச்சரியத்தை உங்களுக்கு தருவார். பொதுவாக மாதம் ஆரம்பிக்கும் பொழுது தான் சொல்லுவாங்க, ஆனால் இங்கே ஆண்டு மாதம் முடியுதுக்கு முன்னாடி சொல்லிடுறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.